ஹை கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் வந்து நம்ம வைல் லூப்ஸை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதே லூப் கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் வைல் லூப்புக்கு பதிலாக நம்ம ஃபார் லூப் அப்படின்னு இன்னொரு லூப் பற்றி பார்க்க போகிறோம். ஜாவாவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 விதமாக லூப்ஸை பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. முதல் ஆப்ஷன் தான் நம்ம போன வீடியோவில் பார்த்தா, அதான் வைல் லூப்ஸ். இன்னும் 2 ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் லூப் அண்ட் டூ வைல் லூப். இப்போ நம்ம இந்த 2வது ஆப்ஷனில் அந்த ஃபார் லூப்பை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ எதுக்கு இத்தனை ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒரே ஒரு வைல் லூப் மட்டும் போதுமே நம்மளுக்கு, அதுதான் லூப்பை வந்து நம்மளை பண்ண ஈஸியாக இருக்குல்ல. அது எதுக்கு நம்மளுக்கு இன்னும் 2 ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல லூப்புக்கு என்னென்ன தேவை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை வந்து வைல் லூப்பில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம், அது ஃபார் லூப்பில் எழுதணுன்னா எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு ஈஸியாக புரியும். ஏன் வந்து நம்ம வைல் லூப்புக்கு பதிலாக ஃபார் லூப் எழுதுகிறோம், ஃபார் லூப் பதிலாக வைல் லூப் எழுதுகிறோம், அப்போ தான் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வந்து லூப்ஸை பற்றி ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு லூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 3 விஷயம் வந்து ரொம்பவே முக்கியம். எந்த லூப்பை நீங்கள் எழுதுனீங்கனாலும் அதில் 3 விஷயம் கண்டிப்பாக இருக்கணும். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன கண்டிஷனை செக் பண்ண போகிறீங்களோ அந்த லூப்பில் அந்த வேரியபிளை வந்து முதல்ல டிக்ளேர் ஆகிருக்கணும். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்பர் அப்படின்ற வேரியபிளை வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா கண்டிஷனில். அதனால் முதல்ல அந்த நம்பரை வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம 1 இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து வேறு எக்ஸாம்பிள் எடுக்கும்போது என்ன வேணாலும் நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ முதல்ல நம்மளுக்கு தேவையானது ஒரு லூப்புக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியபிள் இருக்கணும். அந்த வேரியபிளை தான் நம்ம வந்து கண்டிஷனாக யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம வந்து கண்டிஷன் வேணும் கண்டிப்பாக. அந்த எந்த வேரியபிளை நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்களோ அந்த வேரியபிளை வந்து நீங்கள் அந்த கண்டிஷனில் யூஸ் பண்ண போகிறீங்க இல்லையா? அதனால் 2வதாக நம்மளுக்கு தேவைப்படுற விஷயம் வந்து கண்டிஷன். 3வதாக என்ன அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லூப் என்ன பண்ணுன்னா, இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் மறுபடியும் இந்த லூப்பை பண்ணிகிட்டே இருக்கும் இல்லையா? எப்போ வந்து இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கும், அப்புறம் எப்படி வந்து அது ஃபால்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த வேரியபிளை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கண்டிஷனில் அந்த வேரியபிளை நீங்கள் வந்து லூப் உள்ளார அப்டேட் பண்ணினீங்கன்னா மட்டும்தான் அது வந்து ஃபால்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நம்பரை வந்து 1 அப்படின்னு ஆக்கிட்டோம். இதுதான் வந்து முதல் ஆப்ஷன் இல்லையா? நம்மளுக்கு வந்து முதல்ல அந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும். 2வதாக நம்ம என்ன சொன்னோன்னா, கண்டிஷன் வேணும். இதுதான் நம்ம கண்டிஷன். இப்போ நம்பர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்றது தான் கண்டிஷனாக கொடுத்துருக்கோம். இப்போ இந்த கம்ப்யூட்டர் வந்து இந்த கண்டிஷனை பார்த்தோன்னே என்ன பண்ணுன்னா, 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு பார்க்கும். அப்படி பார்த்தோன்னே கம்ப்யூட்டருக்கு தெரியும், சரி இது வந்து ட்ரூ கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லூப்பை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எப்படி வந்து இதை ஃபால்ஸ் ஆக்க முடியும்? இந்த 5 அப்படிங்கிறது மாற போகிறதில்ல, இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிறதும் மாற போகிறதில்ல. ஸோ இந்த கண்டிஷன் உங்களுக்கு ஃபால்ஸ் ஆகணும்னா இந்த நம்பர் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூ வந்து மாறினா மட்டும்தான் இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லைனா இது எப்போதுமே ட்ரூவாக இருக்கும், கம்ப்யூட்டர் வந்து இந்த லூப்புலேருந்து வெளியிலே வராது, இதை வந்து ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்பர் ++ அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு வாட்டி இந்த லூப் ரன் ஆகும்போதும் இந்த நம்பர் அப்படிங்கிற வேரியபிள் வந்து 1 இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் இந்த எக்ஸாம்பிள் என்ன ஆகும்னா, 5 வாட்டி இந்த லூப் ரன் ஆனதுக்கப்புறம் நம்பர் வந்து 6 ஆகிடும். 6 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கண்டிஷன் வரும்போது நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் அப்படின்னு வந்துட்டு இந்த லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். ஸோ அந்த 3 கண்டிஷன் என்ன ஒரு லூப்புக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் யூஸ் பண்ண போகிற வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும். அடுத்து உங்களுக்கு அந்த வேரியபிள் யூஸ் பண்ணி என்ன கண்டிஷன் நீங்கள் செக் பண்ணணுமோ அதை பண்ணணும். அடுத்து அந்த வேரியபிளை வந்து மாற்றணும் உங்கள் லூப்புக்குள்ளார. அப்போ தான் அந்த கண்டிஷன் வந்து ஒரு டைமில் வந்து ஃபால்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த 3 விஷயத்தையும் நம்ம வைல் லூப்பில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எழுதியிருக்கோம் இல்லையா? ஃபஸ்ட்டு வைலுக்கு வெளியிலேயே அந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அடுத்து அந்த கண்டிஷனை வந்து நம்ம வைல் லூப்பில் கண்டிஷனாக கொடுத்துருக்கோம். அடுத்து அந்த வேரியபிளை மாற்றுறதுக்கு நம்ம அந்த வைல் லூப் உள்ளார பாடியிலேயே சேர்த்து கொடுத்துருக்கோம். அதாவது என்ன லூப் உள்ளார என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது உள்ளாரையே வந்து நம்ம இந்த இன்க்ரிமெண்ட்டையும் கொடுத்துருக்கோம். இப்போ ஃபார் லூப்பு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 விஷயத்தையுமே நம்மளுக்கு தெளிவாக எடுத்தோடனேவே நம்ம எழுதணும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 100 லைன் உள்ள ஒரு வைல் லூப் எழுதியிருக்கீங்க அப்படின்னா, எங்கே வந்து நீங்கள் வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க, ஓகே இதுதான் கண்டிஷன், இப்போ இந்த கண்டிஷன்ற இந்த வேரியபிளை வந்து எங்கே மாற்றிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பாடிக்குள்ளார போய் தேடணும் எந்த இடத்துல மாற்றிருக்கீங்க அப்படின்றதெல்லாம். ஆனால் ஃபார் லூப்பில் பார்த்தீங்கன்னா இது 3மே ஒரே இடத்துல இருக்கும். அதனால் நம்ம ஃபார் லூப்பை பார்த்தோன்னே தெரியும், ஓகே இதுதான் வேரியபிள், இதுதான் கண்டிஷன், இதுதான் வந்து நம்ம வேரியபிளை அப்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக நம்மளுக்கு ஃபார் லூப்ஸை கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதே எக்ஸாம்பிள், அதாவது இந்த 1லேருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகிற இந்த வைல் லூப்பை அதே வந்து நம்ம ஃபார் லூப்பில் எழுதணுன்னா எப்படி எழுதுவோம் அப்படிங்கிறத நான் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ அதை பண்ணுறதுக்காக முதல்ல நான் இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நம்ம 1லேருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் பண்ண போகிறோம், ஆனால் ஃபார் லூப் வச்சு நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஃபார் லூப்பில் ஃபஸ்ட்டு எழுதணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும்னா, முதல்ல ஃபார் அப்படின்னு எழுதிக்கணும், அப்புறம் ஒரு பேரந்தசிஸ் போட்டு கர்லி பிரேஸ் போட்டுக்கணும். இப்போது நம்ம வைலில் என்ன பண்ணோம்னா, இந்த பேரந்தசிஸ்குள்ளார வெறும் கண்டிஷன் மட்டும் கொடுத்தோம் இல்லையா? ஆனால் ஃபார் லூப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லூப்புக்கு தேவையான 3 விஷயத்தையுமே நீங்கள் இந்த பேரந்தசிஸ் உள்ளேயே கொடுக்கலாம். இப்போ நம்மளுக்கு
நம்மளுக்கு முதல்ல என்ன வேணும், நீங்கள் எந்த வேரியபிளை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் இல்லையா? அதை வந்து நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கலாம். இன்ட் நம்பர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்தாச்சு. அடுத்து ஒரு செமிகோலன் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டோம், நம்ம எந்த வேரியபிள் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் எந்த கண்டிஷனை வந்து இந்த லூப்பில் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து சொல்லலாம். இந்த எக்ஸாம்பிளில் நம்ம நம்பர் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அதையும் வந்து அடுத்ததாக நீங்கள் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு செமிகோலன் வச்சுக்கலாம். இப்போ மூணாவதாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த வேரியபிளை எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் இல்லையா? அதை வந்து நம்ம இங்கே ஒயில் லூப்பில் நம்பர் ப்ளஸ் ப்ளஸ்னு அந்த லூப்போட பாடிக்குள்ளார எழுதியிருக்கோம். ஆனால் அதையும் நம்ம இங்கே வந்து ஃபார் லூப்பில் இந்த பேரந்தசிஸ் உள்ளாரே எழுதிடலாம். இங்கே என்ன பண்ணலான்னா நம்பர் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு நீங்கள் எழுதலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லூப்புக்கு தேவையான 3 விஷயமுமே இந்த ஃபார் லூப்போட பேரந்தசிஸில் மேலேயே வந்துடுச்சு. இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயில் லூப்பில் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 100 லைன் எழுதியிருந்தீங்க அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்கே வேரியபிள் டிக்ளேர் ஆகிருக்கு, கண்டிஷன் இருக்குது, அந்த வேரியபிள் எங்கே மாற்றிருக்கீங்க அப்படின்றதெல்லாம் தெளிவாக தெரியாது. நீங்கள் வந்து நல்லா தேடி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஃபார் லூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் வேரியபிள், இதுதான் கண்டிஷன், அந்த வேரியபிளை இப்படி தான் மாற்றணும் இந்த லூப்பில் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் லைன்லேயே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த லூப்பில் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து உள்ளார எழுதலாம். இந்த லூப்பில் நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம், நம்பரை வந்து பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதனால் இந்த system.out.println நான் காப்பி பண்ணி நம்ம இங்கே உள்ளே எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒயில் லூப்பும் இந்த ஃபார் லூப்பும் வந்து டோட்டலி சேம், அதாவது ரெண்டுமே ஒரே அவுட்புட் தான் கொடுக்கும். அதை வந்து பண்ணுதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நான் இந்த ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு ரன் பண்ணி காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகிடுச்சு. அவுட்புட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு 1லேருந்து 5 வரைக்கும் முன்னாடி எதிர்பார்த்த மாதிரி அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபார் லூப்ஸ். இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒயில் லூப்பில் நம்ம லூப்புக்கு தேவையான 3 விஷயத்தையும் வெவ்வேறு இடத்துல எழுதுவோம். ஆனால் ஃபார் லூப்பில் அந்த 3 விஷயத்தையும் இந்த பேரந்தசிஸ் உள்ளாரே நம்ம எழுதிடலாம். இப்போ இந்த ஃபார் லூப் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த வேரியபிள் டிக்ளரேஷன் எழுதியிருக்கீங்க இல்லையா, அதை வந்து ஒரே ஒரு வாட்டி தான் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த கண்டிஷனை பார்க்கும். இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்க வரைக்கும் இந்த லூப் உள்ளே இருக்கிறதெல்லாம் பண்ணிகிட்டே வரும். இந்த லூப் உள்ளே இருக்கிறதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த வந்து கடைசியாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்பர் வந்து 1ன்னு பிரிண்ட் ஆச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம நம்பர் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லியிருக்கோம். அடுத்து இந்த கண்டிஷனை செக் பண்ணும் இல்லையா, 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு செக் பண்ணும். அது ட்ரூவாக இருக்கனால இங்கே வந்துடும். உடனே வந்து இந்த நம்பர் இன்க்ரீஸ் பண்ணாது. இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த லூப் உள்ள என்னெல்லாம் சொல்லியிருக்கீங்களோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த கடைசியாக நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்களோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இப்படி தான் வந்து லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ முதல்ல நம்பர் ஈக்குவல் டு 1 ஆகிடும். அடுத்து இந்த கண்டிஷன் செக் பண்ணும். அடுத்து இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நடக்கும். அடுத்து நம்பரை இன்க்ரீஸ் பண்ணும். அப்புறம் மறுபடியும் வந்து கண்டிஷன் ட்ரூவாக இருக்கான்னு பார்க்கும். இது வந்து மறுபடியும் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த 2 லூப்பையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா நடக்கிற விஷயங்கள் வந்து சேம் தான். முதல்ல டிக்ளேர் ஆகும், அடுத்து கண்டிஷன் செக் ஆகும், பிரிண்ட் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் நம்ம அதை எழுதியிருக்கிற விதம் வந்து வேறு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம 4 லைன் எழுதியிருக்கோம். ஆனால் லூப்பில் 3 லைன் தான் எழுதியிருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு லூப்புக்கு தேவையான 3 விஷயமும் ஒரே லைன்லேயே நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியணும் இல்லையா, நம்ம வந்து பெரிய லூப் எழுதணும் இல்லை பெரிய ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தோன்னா நம்மளுக்கு ஃபார் லூப் எழுதுறது வந்து எவ்வளோ அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அந்த லூப்பில் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னே டக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து 3 விஷயத்தையும் மேலேயே சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம லூப்பில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஆனால் ஒயில் லூப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே வேணால் எழுதலாம். இந்த வேரியபிள் டிக்ளேரை வந்து ஃபஸ்ட் லைனில் எழுதலாம், இந்த ஒயில் லூப்பை 10வது லைனில் எழுதியிருக்கலாம், இந்த இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றத நம்பரை வேறு ஒரு இடத்துல எழுதியிருக்கலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒயில் லூப்பை எழுதுகிற எல்லாத்தையுமே நீங்கள் ஃபார் லூப்பாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து தேவையான மாதிரி ஈஸியாக மாற்றிக்கலாம். அது அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள். நீங்களும் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். வெவ்வேறு எக்ஸாம்பிள் எடுத்து நீங்களும் ஒயில் லூப்பில் எழுதி அதை எப்படி ஃபார் லூப்பாக எழுதுறது அப்படின்னு பாருங்கள். சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்கள், நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.